ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மை இசகாய் லைஃப் சீசன் 1 எபிசோட் 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆர்மர் செஞ்சு தரதுக்கான மெட்டீரியல் என்கிட்ட இல்லைன்னு கைகள் சொல்லவும், இந்த ஸ்லைமும் உல்ஃபும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான அங்கே வேலை பார்க்குறவன் கேட்குறான், நீ இந்த டீமை குறைச்சி இட போடாத, நான் பார்த்ததுல இவனுங்க தான் ஸ்ட்ராங்கான கைகள் சொல்றாரு. அப்போ வேற எதுவும் வழி இருக்கான்னு யூஜி கேட்கவும், மார்க்கெட்ல ஈஸியாக கிடைக்கிறது தான் இந்த ஃபயர் லெசர் டிராகன் மெட்டீரியல். இதை யூஸ் பண்ணா உன்னோட டீமால அவங்க ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியாது. அதுவே ப்ளூ லெசர் டிராகனை கொண்டு அதோட மெட்டீரியல் எடுத்துட்டு வந்தா உனக்கு ஏத்த ஆர்மரா நான் செஞ்சு தரேன்னு சொல்றாரு. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நான் எடுத்துட்டு வரேன்னு யூஜி ஸ்ட்ரைட்டா கில்டுக்கு போயிட்டு அந்த டிராகனை கொல்றதுக்கான எல்லா மிஷின்ஸையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். இதை பார்த்த கில்டுல இருக்க பொண்ணு ஷாக் ஆகிட்டு, நீ எப்படி எல்லா டிராகன்ஸையும் கொல்லுவான்னு கேட்கவும், நான் ஏதாச்சும் மேஜிக்கை யூஸ் பண்ணுவான்னு யூஜி சொல்றான். அப்பதான் அந்த பொண்ணு ஒரு குண்டை தூக்கி போடுறா. என்னன்னா, அங்க இருக்க டிராகன்ஸ்க்கு நேச்சுரலாவே மேஜிக்கை தடுக்கிற பவர்ஸ் இருக்கும், வெறும் வாட்டர் டைப் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொல்றா. உடனே யூஜி ஷாக் ஆகிட்டு, அப்ப வாட்டர் டைப் மேஜிக்கை யூஸ் பண்ண வேண்டியதானு கேட்கவும், வாட்டர் மேஜிக் யூஸ் பண்றவங்க ரேர் டைப், அது மட்டும் இல்லாம நீ போற வழியில இருக்க ரிவர்ல மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் இருக்கும், பார்த்து சேஃபா போனவ சொல்றா. அந்த மிஷினை நானே எடுத்துக்கிறேன்னு யூஜி சொல்லவும், அடப்பாவி நீலாம் மனுஷனே இல்லைன்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. இப்ப யூஜி அந்த மவுண்டனுக்கு வரவும், இந்த டைம்ல போனா கரெக்டா இருக்குமான்னு கேட்கறான். உடனே ஸ்லைம்ஸ்லாம் நாங்க போய் பார்த்துட்டு வரோம்னு ஸ்லைம்ஸ்லயே டிஃப்ரெண்டா இருக்க ரெட் ஸ்லைம்ஸ் கிட்ட கேட்டுட்டு, இப்ப நம்ம அட்டாக் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லுது. அப்ப நம்ம ஹீரோ, உங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியுமான்னு கேட்கவும், எப்பா யூஜி அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுன்னு ஸ்லைம் சொல்லிடுது. உடனே யூஜி மேஜிக் நெட்டை யூஸ் பண்ணி எல்லா ஸ்லைம்ஸையும் ரிவர்க்குள்ள தூக்கி போடுறான். அதுங்களும் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 ஸ்லைம்ஸ் அலறி அடிச்சுட்டு ஓடி வருது. என்னன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் ஃபிஷ் அங்க வந்துருச்சு. உடனே ஸ்லைம்ஸ்ல அதை சுத்தி வளைச்சிட்டு, எப்பா யூஜி தூக்குன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவா அதை வெளியே வர வச்சு ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்றான். ஆனா அது ஒரு வாட்டர் டைப் மான்ஸ்டர்னால ஈஸியா உடைச்சிட்டு வெளியே வந்துருச்சு. யூஜி டக்குனு ஒரு ஐடியா பண்ணி ஃபயர் பால் வச்சு அதோட கதையை முடிக்கிறான். இப்ப மவுண்டன்குள்ள போகும்போது நிறைய டிராகன்ஸ்லாம் இருக்கவும், வேலையை ஆரம்பிக்கலாமான்னு யூஜி கேட்கறான். ஏ யூஜி, என்ன விளையாடுறியா? இவ்வளவு டிராகன்ஸ் எப்படி அழைக்கிறதுன்னு ஸ்லைம்ஸ்லாம் கேக்குது. இந்த ஸ்லைம்ஸ் இவ்வளவு பயப்படுதுன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு டிராகன் மேல மட்டும் வாட்டர் கேனன் மேஜிக்கை யூஸ் பண்றான். அந்த ஒரு அட்டாக்குக்கே அது கீழே விழுந்து அதுக்குள்ள இருக்க மெட்டீரியல் வெளியே வந்துருச்சு. இதை பார்த்த ஸ்லைம்ஸ்லாம் இதுக்காக பயந்துட்டு தான், ஏப்பா யூஜி நாங்க தான் அதை கொல்லுவோன்னு எல்லாம் குதிச்சிட்டு இருக்கு. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு யூஜி நினைச்சிட்டு ஸ்பெல் டிரான்ஸ்ஃபர் மூலமா வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லா டிராகன்ஸோட கதையை முடிக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்லைம் கூப்பிட்டுட்டு, நாங்க அந்த ப்ளூ டிராகனை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு 10 ஸ்லைம்ஸ் டிராகனை சுத்தி நில்லுங்கன்னு சொல்லிட்டு வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ண சொல்றான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த டிராகன் எல்லாத்தையும் தடுத்துட்டு ஸ்லைம்ஸ் அட்டாக் பண்ண வருது. எப்பா யூஜி எங்களை காப்பாத்தின ஸ்லைம்ஸ் எல்லாம் கத்தவும், நம்ம ஹீரோ ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்றான். ஆனா அதை ஈஸியா உடைச்சிட்டு வெளியே வந்துருச்சு. உடனே அந்த டிராகன் முன்னாடி எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ் மேஜிக்கை 10 டைம்ஸ் ஸ்ட்ராங்கரா யூஸ் பண்றான். ஆனா கொஞ்ச நேரத்திலே எல்லா ஐஸும் உருகிருச்சு. இதை என்னதான் பண்றதுன்னு யூஜி நினைக்கிறதுக்குள்ள ஐஸ்ல இருந்த குளிர் தாங்க முடியாம அந்த டிராகன் கீழே விழுந்து அதுக்குள்ள இருக்க மெட்டீரியலும் வெளியே வந்துருச்சு. அப்ப ஸ்லைம்ஸ்லாம் அந்த டிராகனை ப்ரூஃப்காக வாயில அள்ளி போட்டுட்டு இருக்கு. அடுத்து அங்க இருக்க ஒவ்வொரு டிராகன்ஸோட கதையை யூஜி அவன் டீமும் முடிச்சிடறாங்க. இப்ப ஈவினிங் ஆகவும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு யூஜி கில்டுல ரிப்போர்ட் பண்றான். எது அதுக்குள்ள 200 டிராகன்ஸ் அழைச்சிட்டியான்னு அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அதோட அந்த மான்ஸ்டர் ஃபிஷ் அழைச்சிட்டியான்னு கேட்கவும், எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு, ஏன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் மட்டும் தண்ணிக்கு அடியில இருந்தனால கொஞ்சம் டைம் ஆகிருச்சுன்னு சொல்லவும், அந்த பொண்ணு இவன் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப யூஜி ஆர்மர் செய்யறதுக்காக வரவும், என்னப்பா ப்ளூ லெசர் டிராகன் கிடைச்சதான்னு கைகள் கேட்கறாரு. உடனே யூஜி அந்த மெட்டீரியல் எடுத்து காட்டவும், கைகள் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு, நான் நினைச்சதை விட நீ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு. இந்த மெட்டீரியலை வச்சு என் உல்ஃப்க்கும் ஸ்லைமுக்கும் ஆர்மர் தேவைப்படுறதுனால இன்னொரு ப்ளூ டிராகன் மெட்டீரியலை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு யூஜி சொல்றான். இதுக்கே கைகள் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் ஷாக் ஏத்துற மாதிரி அந்த 200 டிராகன்ஸோட மெட்டீரியலையும் கொடுக்கறான். அது எல்லாத்தையும் கைகள் செக் பண்ணி பார்த்துட்டு, இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு, என்னோட வேலையை நான் இப்பவே ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாரு. இப்ப காலையில உல்ஃப்க்கும் ஸ்லைமுக்கும் சூப்பரான ஆர்மர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, சீக்கிரம் வாங்க இதோட பவரை செக் பண்ணுவோம்னு சொல்றாரு. கெய்கள் சொன்னதுக்காக யாருமே இல்லாத இடத்துல உல்ஃப் ஓட சொல்லவும், அது பயங்கர ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. சரி ஸ்லைமையும் செக் பண்ணிடுவோன்னு மூவ் பண்ண சொன்னா அது பயங்கர ஃபாஸ்டா ஜம்ப் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கு. நீ ஃபைட்ல ஓடிட்டா இருக்க போறன்னு கெய்கள் கேட்கவும், யூஜி அதை புரிஞ்சுக்கிறான். உடனே பவர்ஸை பூஸ்ட் பண்ணிட்டு ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணதுக்கே ஒரு ஐஸ் கட்டி மலையே உருவாகிருச்சு. இதை பார்த்த கெய்கள் ஷாக்ல இருக்கவும், இங்க பார்த்தது நமக்குள்ளே இருக்கட்டும்னு யூஜி சொல்றான். இப்போ கெய்களோட இடத்துக்கு போயிட்டு, நீ இப்படிலாம் பவரை யூஸ் பண்ணா இந்த ஆர்மர் கண்டிப்பா உடைஞ்சிரும், இதை விட ஸ்ட்ராங்கான ஆர்மர் செய்யறதுக்கு ஃபயர் டிராகனோட மெட்டீரியல் தேவைப்படும், அது மட்டும் இல்லாம அந்த டிராகனை யாருமே தோக்கடிச்சது இல்லைன்னு சொல்றாரு. இதெல்லாம் யூஜி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, ஸ்லைம்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம், மவுண்டன்ல இருக்க டிராகன்ஸ்லாம் வித்தியாசமா நடந்துக்குதுன்னு சொல்லவும், உடனே உல்ஃப் கூட போய் செக் பண்ணுங்கன்னு யூஜி சொல்றான். இப்ப உல்ஃப் அங்க ஓடிட்டு இருக்கும்போது 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு ஸ்லைம் சொல்லவும், நம்ம ஹீரோக்கு இது சரியா படல, அந்த டைம்ல நிலநடுக்கம் வந்த மாதிரி இருக்கு. என்னன்னு யூஜி வந்து பார்த்தா அந்த ஸ்ட்ராங்கான ஃபயர் டிராகன் எரிமலையை விட்டு வெளியே வரதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.